முக்கிய செய்திகள். புதினுக்கு சாதகமாக செயல்பட்டதாக ட்ரம்ப் மீது ஜெலன்ஸ்கி குற்றச்சாட்டு. ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை அதிகரிக்க அமெரிக்கா உறுதி. ஐரோப்பிய பயணம் முடித்து இன்று காலை சென்னை திரும்புகிறார் ஸ்டாலின். அயலக தமிழர் அன்பு நினைவுகளுடன் தாயகம் திரும்புவதாக வலைதளத்தில் பதிவு. தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என அறிவிப்பு. 4 மாவட்டங்களுக்கு இன்று மஞ்சள் எச்சரிக்கை. காசாவில் அடுத்தடுத்து தகர்க்கப்படும் அடுக்குமாடி குடியிருப்புகள். 1 லட்சம் மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக நெதன்யாகு தகவல். செந்நிற அழகுடன் விண்ணில் வியக்க வைத்த பிளட் மூன் சந்திர கிரகணம். வானில் அரங்கேறிய இயற்கை நிகழ்வை ஏராளமானோர் கண்டு ரசிப்பு. வணக்கம். வணக்கம். ரஷ்ய அதிபர் புதினுக்கு சாதகமாக செயல்பட்டதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டிய நிலையில் ரஷ்யா மீது கூடுதல் பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் உக்ரைன் போரை நிறுத்த ட்ரம்ப் முயற்சி மேற்கொண்டுள்ளார். அலாஸ்காவில் புதினை சந்தித்து பேசிய அவர் பின்னர் வாஷிங்டனில் ஜெலன்ஸ்கியுடனும் பேச்சுவார்த்தை நடத்தினார். இருந்தும் போர் நிறுத்தம் ஏற்படாத நிலையில் இரு நாடுகளும் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளன. இந்த போரில் உக்ரைன் நகரங்கள் மீது நேற்று அதிகாலை 805 ட்ரோன்கள் மற்றும் 13 ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. அப்போது கிரமன்சுக் நகரில் ஒரு ஆற்றுப்பாலம் ட்ரோன் மூலம் தகர்க்கப்பட்டது. தலைநகர் கீவில் பல குடியிருப்பு கட்டடங்கள் ரஷ்யாவின் தாக்குதலில் சேதமடைந்தன. முதல் முறையாக தலைநகரில் அமைச்சகங்கள் செயல்படும் கட்டடம் மீது குண்டு வீசப்பட்டது உக்ரைனை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இதில் ஒரு குழந்தை உள்பட 4 பேர் கொல்லப்பட்டதுடன் பலர் படுகாயமடைந்தனர். ரஷ்யா அமைதியை விரும்பவில்லை என்பதையே இந்த தாக்குதல் காட்டுவதாக பிரதமர் யூலியா சிவிடென்கோ தெரிவித்தார். கீவ் நகர மக்களும் போர் நிறுத்தத்துக்கான முயற்சிகள் பலனளிக்கவில்லை என கவலை தெரிவித்தனர். இதனிடையே அலாஸ்காவில் புதினை ட்ரம்ப் சந்தித்த போது தாமும் அங்கு இல்லாதது சரியானதல்ல என்று ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்பை தனியாக சந்தித்து தமது மதிப்பை உயர்த்தி காட்ட நினைத்த புதின் விருப்பப்படி ட்ரம்ப் நடந்து கொண்டதாக அவர் கூறியுள்ளார். தொடர்ந்து தாக்குதல் நடத்தும் புதினுக்கு கூடுதலாக அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும் என்றும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வாஷிங்டனில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப் ரஷ்யா மீது அடுத்த கட்ட பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக தெரிவித்தார். போர் நீடிக்கும் நிலையில் ரஷ்யாவின் பிரெயில்ஸ் பகுதியில் உள்ள எண்ணெய் குழாய்களை தகர்த்ததாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் ஜபோரிசியே அணுமின் நிலையத்தை தாக்க உக்ரைன் செலுத்திய ட்ரோன்களை வீழ்த்திய காட்சிகளை ரஷ்ய ராணுவம் வெளியிட்டுள்ளது. தமிழகத்துக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று காலை 8 மணிக்கு சென்னை திரும்புகிறார். தமிழ்நாட்டுக்கான தொழில் முதலீடுகளை ஈர்க்க அவர் கடந்த 29ஆம் தேதி ஜெர்மனி புறப்பட்டுச் சென்றார். அங்கு முதலீட்டாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வருமாறு அழைப்பு விடுத்தார். அதன் தொடர்ச்சியாக 7040 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான 26 ஒப்பந்தங்கள் ஜெர்மன் நிறுவனங்களுடன் கையெழுத்தாகின. அங்கிருந்து இங்கிலாந்து சென்ற திரு ஸ்டாலின் அங்கு அந்நாட்டு அமைச்சர் கேத்தரின் வெஸ்டை சந்தித்து பல்வேறு துறைகளில் தமிழ்நாடும் இங்கிலாந்தும் இணைந்து பணியாற்றுவது குறித்து விவாதித்தனர். பின்னர் நடந்த முதலீட்டாளர்கள் சந்திப்புக்கு பிறகு 7 நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மூலம் 8496 கோடி ரூபாய் முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு ஈர்க்கப்பட்டன. இரு நாடுகளிலும் சேர்த்து மொத்தம் 15516 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாகவும் இவற்றின் மூலம் 17613 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமது ஐரோப்பிய பயணத்தின் போது உலக புகழ்பெற்ற லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் உருவப்படத்தை திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். லண்டன் வால்டன் தெருவில் உள்ள தமிழின் பெருமையை உலகறிய செய்த ஜியு போப் கல்லறையில் அவர் மரியாதை செலுத்தினார். அண்ணல் அம்பேத்கர் லண்டனில் தங்கியிருந்த இல்லத்தை பார்வையிட்ட முதலமைச்சர் பின்னர் சித்தாந்த மேதை கார்ல் மார்க்ஸ் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். முல்லை பெரியாறு அணையை அமைத்த கர்னல் ஜான் பென்னிகுயிக் சிலையை இங்கிலாந்தில் அவரது சொந்த ஊரான கேம்பர்லி நகரில் நிறுவியதற்காக அவரது குடும்பத்தினரும் செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தை சார்ந்தவர்களும் திரு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தனர். பின்னர் லண்டனில் மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சியில் இங்கிலாந்தில் வாழும் தமிழர்களை சந்தித்த முதலமைச்சர் தமது இங்கிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்று சென்னை புறப்பட்டார். ஜெர்மனியில் தமிழர்கள் அளித்த உற்சாக வரவேற்புடன் தொடங்கிய பயணம் லண்டனில் தமிழர்கள் வாழ்த்தி வழியனுப்ப நிறைவடைந்ததாக தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின் அளவில்லா அன்பு பொழிந்த உள்ளங்களின் எண்ணிலடங்கா நினைவுகளுடன் தாயகம் திரும்புவதாக சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். லண்டனில் இருந்து துபாய்க்கு நேற்றிரவு வந்த முதலமைச்சர் இன்று காலை 8 மணிக்கு சென்னை வந்து சேருகிறார். விமான நிலையத்தில் அவரை அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் வரவேற்கின்றனர்.
திமுக சார்பில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் மழை பெய்து வரும் நிலையில் 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக மாநிலத்தின் பல பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு, கொல்லப்பட்டி, சித்தாளந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது. புதுக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை கொட்டியது. வெப்பத்தை தணித்த இந்த மழை கடலை உள்ளிட்ட பயிர்களுக்கு உயிர்ப்பை தந்ததாக விவசாயிகள் கூறினர். திடீர்னு மழை பெஞ்சு வெக்கையெல்லாம் கொஞ்சம் போனதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பலத்த மழையா பெஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு 2-3 நாளாவே மழை தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்கு. முன்னாடி வக்கிர நட்சத்திரத்துலேருந்து வெயில் நிறையா இருந்துச்சு. இப்போ வெயில் கொஞ்சம் நல்லா இருக்கு. மழை பெய்யவும் எல்லா மக்களும் நல்லா இருக்காங்க. இப்போ கொஞ்சம் விவசாயமும் கிராமத்துல எல்லாம் கடலை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியதால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, வாழ்வாங்கி, பந்தல்குடி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. ஆடி மாதத்தில் விதை விதைத்து மழைக்காக காத்திருந்த விவசாயிகள் திடீர் மழையால் மகிழ்ச்சி அடைந்தனர். கரூர், தான்தோன்றிமலை, ராயனூர், மாயனூர் உள்ளிட்ட இடங்களில் 2வது நாளாக கனமழை கொட்டியது. இதனிடையே தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ள வானிலை மையம் அதற்கு அடுத்த 2 நாட்கள் 15 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 13ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 2 தினங்களுக்கு இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. காசாவில் தொடர்ந்து குடியிருப்பு கட்டடங்களை இஸ்ரேல் ராணுவம் தகர்த்து வரும் நிலையில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 65,000-ஐ நெருங்கி வருகிறது. ஹமாஸ் இயக்கத்துக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டுவர காசாவை முழுமையாக கைப்பற்றும் நடவடிக்கையை இஸ்ரேல் மேற்கொண்டுள்ளது. அங்கு வசிக்கும் மக்கள் அனைவரையும் வெளியேற்றுவது என்ற இஸ்ரேலின் திட்டத்துக்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் உயரமான குடியிருப்பு கட்டடங்களை குறிவைத்து இஸ்ரேல் விமானங்கள் குண்டு வீசி வருகின்றன. அதன்படி நேற்று முன்தினம் 15 மாடிகளை கொண்ட சவுசி கோபுரம் என்ற கட்டடம் குண்டு வீசி தகர்க்கப்பட்டது. முஸ்தஹா கோபுரம் என்ற 12 மாடி குடியிருப்பு கட்டடத்தையும் இஸ்ரேல் ராணுவம் தகர்த்தது. 2வது நாளாக நேற்றும் கட்டடங்களை தகர்க்கும் நடவடிக்கையை இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்டது. வசிப்பிடங்களை இழந்து அகதிகளானவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த அல்ரோயா கட்டடம் தகர்க்கப்பட்டது. இதேபோல மக்கள் வசித்து வந்த அடுக்குமாடி குடியிருப்பையும் ராணுவம் குண்டு வீசி தகர்த்தது. அகதிகள் தங்கியிருக்கும் கூடாரங்களுக்கு மத்தியிலும் குண்டுகள் வீசப்பட்டன. ஹமாஸ் இயக்கத்தினர் பயன்படுத்தும் கட்டடங்கள் என்று கூறி நடத்தப்படும் இந்த தாக்குதல்களில் ஒரே நாளில் 87 பேர் கொல்லப்பட்ட நிலையில் 408 பேர் காயமடைந்தனர். காசா போரில் இதுவரை பாலஸ்தீனியர்களின் உயிரிழப்பு 64,445ஆகவும் காயமடைந்தோர் எண்ணிக்கை 1,62,776ஆகவும் அதிகரித்துள்ளது. காசா மக்களை பாதுகாப்பான பகுதிக்கு செல்ல அனுமதிப்பதாகவும் இதுவரை 1,00,000 பேர் வெளியேறி இருப்பதாகவும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு தெரிவித்தார். இதனிடையே ஜெருசலமில் போரை நிறுத்தி ஹமாஸிடம் உள்ள எஞ்சிய பிணை கைதிகளை மீட்க வலியுறுத்தி இஸ்ரேல் மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பிரேசில் தலைநகர் பிரசல்ஸில் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேல் தாக்குதலை கண்டித்தும் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் 10,000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்தியா உள்பட உலகின் பல்வேறு நாடுகளில் பிளட் மூன் எனப்படும் நிலவு செந்நிறமாக மாறும் சந்திர கிரகணத்தின் அதிசய நிகழ்வை கண்டு ரசித்தனர். சூரியன், பூமி, நிலவு மூன்றும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் போது பூமியின் நிழல் சந்திரன் மேல் படரும் இயற்கை நிகழ்வு சந்திர கிரகணம் என அழைக்கப்படுகிறது. அப்போது அடர் சிவப்புடன் இரத்த நிறத்தில் நிலவு ஜொலிப்பதால் பிளட் மூன் என்று இது அழைக்கப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு பிளட் மூன் அதிசய நிகழ்வு நேற்று இரவு அரங்கேறியது. கென்யாவின் சம்புரஸ்
ஈரானின் டெஹ்ரான், எகிப்து பிரமிடுகள், சைப்ரஸ் என உலகின் பல பகுதிகளில் நேற்று இரவு 9:56க்கு தொடங்கிய பிளட் மூன் சந்திர கிரகணம் 11 மணிக்கு முழுமையாக வெளிப்பட்டு 80 நிமிடங்களுக்கு மேல் நீண்டு பின்னர் படிப்படியாக அதிகாலை 1:25 மணிக்கு நிறைவடைந்தது. துருக்கி தலைநகர் அங்காராவின் வானில் இளமஞ்சள் வண்ணத்தில் வெளிப்பட்ட பிரம்மாண்ட சந்திரன் நடுவே திடீரென விமானம் ஒன்று கடந்து சென்ற காட்சி அனைவரையும் ரசிக்க வைத்தது. சீனாவில் பெய்ஜிங் உள்ளிட்ட பல பகுதிகளில் மக்கள் திரண்டு தொலைநோக்கிகள் மூலம் பிளட் மூன் நிகழ்வை கண்டு ரசித்தனர். இந்தியாவில் டெல்லி, மும்பை, பெங்களூரு, கொல்கத்தா என பல்வேறு நகரங்களில் செந்நிற சந்திர கிரகணத்தை ஏராளமானோர் ரசித்து மகிழ்ந்தனர். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையத்தில் பிளட் மூனை காண ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. திருவான்மியூர் கடற்கரையில் சென்னை ஆஸ்ட்ரோ கிளப் சார்பில் நடத்தப்பட்ட நிலாச்சோறு நிகழ்ச்சியில் பல்வேறு அறிவியல் அமைப்புகள் இணைந்து செந்நிலவு கிரகணத்தை ரசிக்கவும், கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது என்பது போன்ற மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் நடத்தின. கிரகணங்கள் நடக்கும்போது சாப்பிடக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. அப்புறம் கிரகணங்கள் நடக்கும்போது எந்த வேலையும் செய்யக்கூடாது. கிரகணம் நடக்கும்போது வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. இது மாதிரியான விஷயங்கள் வந்துலாம் கொஞ்சம் துளியும் அறிவியல் இல்லை. இதுக்கு முழுக்க முழுக்க எல்லாம் அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது இதெல்லாம் வந்து சரியான காரணங்கள் இல்லை. நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து செய்யலாம் அப்படின்றத வந்து கொண்டு வரதுக்காக இன்றைக்கி பார்க்குறோம். நாகர்கோவில் கார்மல் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் சார்பில் ராட்சத தொலைநோக்கிகள் அமைக்கப்பட்டிருந்தன. 7 ஆண்டுகளுக்கு பின் வானில் அரிதாக தோன்றிய முழு சந்திர கிரகணத்தை அவற்றின் மூலம் பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம பிக்சர்ஸில் பார்க்குற மாதிரி செம்மையாக அந்த கிரே ஷேடோட மூன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ என் பையனுக்கு பார்க்குறது தான் நான் இங்கே அவனை கூட்டிகிட்டு வந்தேன். அவனுக்கு மூன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனும் என்ஜாய் பண்ணான். எனிவே எங்கள் ஊரில் இந்த மாதிரி செட் பண்ண சயின்ஸ் ஃபாரத்துக்கு ரொம்ப தேங்க்ஃபுல். பிளட் மூன் சந்திர கிரகணத்தை காண கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆராய்ச்சி நிலையத்தில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதையடுத்து பல்வேறு ஊர்களிலிருந்து 70க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் அங்கு திரண்டனர். ஆனால் கொடைக்கானலில் நிலவிய கடும் பனிமூட்டத்தால் சந்திர கிரகணத்தை காண முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பெறப்பட்ட லைவ் ஸ்ட்ரீமிங் காட்சிகள் மூலம் சந்திர கிரகணம், அது ஏற்படும் விதம் ஆகியவை குறித்து அறிவியல் விளக்கம் அளிக்கப்பட்டது. இனி அடுத்த சந்திர கிரகணம் 2028ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி புத்தாண்டு தின கொண்டாட்டத்துடன் வரவிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா மீது அமெரிக்கா 50% வரி விதித்ததற்கு பதிலடியாக அந்நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 75% வரி விதிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு மோடிக்கு டெல்லி முன்னாள் முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான திரு கெஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விஷயத்தில் பிரதமர் கொஞ்சம் தைரியம் காட்ட வேண்டும் என்றார். அவ்வாறு பிரதமர் வீரத்துடன் செயல்பட்டால் முழு நாடும் அவரது பின்னால் நிற்கும் என்று திரு கெஜ்ரிவால் கூறினார். அதனால் ஏற்படும் விளைவுகளை தாங்க நாடு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 75% வரி விதித்து பாருங்கள், பின்னர் ட்ரம்ப் பணிகிறாரா இல்லையா என்று பாருங்கள் என்றும் திரு கெஜ்ரிவால் தெரிவித்தார். மேலும் வரும் டிசம்பர் 31ஆம் தேதி வரை அமெரிக்க பருத்தி இறக்குமதிக்கு 11% கலால் வரியை தள்ளுபடி செய்யும் மோடி அரசின் முடிவை திரு கெஜ்ரிவால் விமர்சித்தார். இறக்குமதி பருத்தி மீதான 11% வரியை அரசாங்கம் நீக்கியுள்ளதால் ஜவுளி நிறுவனங்கள் ஏற்கனவே அமெரிக்காவிலிருந்து மலிவான பருத்தியை இறக்குமதி செய்து வருவதாக அவர் கூறினார். நமது விவசாயிகள் இப்போது எங்கு செல்ல வேண்டும் என்று வினவிய திரு கெஜ்ரிவால், இனி அவர்களின் பருத்தியை சந்தையில் விற்க முடியாத நிலை வந்துவிட்டதால் கடனில் மூழ்கிய விவசாயிகள் தற்கொலையின் விளிம்பில் இருப்பதாகவும் தெரிவித்தார். ட்ரம்பின் நெருக்கடிக்கு பணிந்து குஜராத் விவசாயிகளை மோடி அரசு கைவிட்டுள்ளதாகவும் அவர் கடுமையாக விமர்சித்தார். அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்துள்ளதால் தமிழகத்திலும் வாக்கு திருட்டு நடைபெறக்கூடிய சூழல் ஏற்படும் என முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் எச்சரித்துள்ளார். நெல்லை பாளையங்கோட்டையில் காங்கிரஸ் சார்பில் வாக்கு திருட்டை தடுப்போம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் மாநில மாநாடு நடைபெற்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை மாநாட்டுக்கு தலைமை வகித்தார். மாநாட்டில் பேசிய திரு ப. சிதம்பரம், போலி வாக்குச்சீட்டை போட முடியும் என்பதுதான் நமக்கு முன்னர் தெரியும் என்றும், வாக்கு திருட்டு என்ற ஒரு தில்லுமுள்ளு நடைபெறுகிறது என்பது தற்போதுதான் தெரிய வந்துள்ளது என்றும் கூறினார். தமிழகத்தில் திமுக அணி, அதிமுக அணி என இரு அணிகள் மட்டும் இருப்பதால் பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிராவில் நடந்தது போல இங்கு வாக்கு திருட்டு நடைபெறாது என்ற நம்பிக்கை இருந்ததாக அவர் தெரிவித்தார். ஆனால் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்திருப்பதால் அதில் சந்தேகம் வந்துள்ளதாக திரு சிதம்பரம் கூறினார். ஆனால் இந்த நம்பிக்கையில சந்தேகம் வருவதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி புகுந்திருக்கிறது. ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாது என்று தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்கு.
பாரதிய ஜனதா கட்சி புகுந்த நாடு உருப்படாது. பாரதிய ஜனதா கட்சியோடு இன்று அதிமுக கூட்டணி வைத்திருப்பதால் வாக்கு திருட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது. திரு செல்வ பெருந்தகை பேசுகையில் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் முதலில் குரல் கொடுப்பது காங்கிரஸ் தான் என்று கூறினார். மாநாட்டில் வாக்காளர்களின் உரிமையை காக்க போராடி வரும் திரு ராகுல் காந்திக்கு பாராட்டு தெரிவித்தும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் உண்மையான வாக்காளர்களை நீக்குதல், போலியான வாக்காளர்களை சேர்ப்பது என முறைகேடுகளில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு வருவதாக கண்டித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தேர்தல் முறைகேடுகள் மூலம் வெற்றி பெற்ற மோடி அரசு உடனடியாக பதவி விலக வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நான் முதல்வன் திட்டத்தில் JEE பயிற்சி பெற்ற கிருஷ்ணகிரி மாணவி தைவானில் பொறியியல் கல்வி பயின்று வருகிறார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் கடைக்கோடியில் உள்ள பன்னத்தூரைச் சேர்ந்த சவர தொழிலாளி பெருமாள் என்பவரின் மகள் ஜெயஸ்ரீ அங்குள்ள அரசு பள்ளியில் படித்து 12ஆம் வகுப்பில் 586 மதிப்பெண்கள் பெற்றார். தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் சென்னையில் பொறியியல் படிப்புக்கான பயிற்சியை அவர் மேற்கொண்டார். JEE தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற ஜெயஸ்ரீக்கு நாக்பூர் பல்கலைக்கழகத்தில் படிக்க வாய்ப்பு கிடைத்தது. எனினும் அவர் மீண்டும் நுழைவுத் தேர்வு எழுதி தைவானில் உள்ள குங்சாங் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படிப்பில் சேர தேர்ச்சி பெற்றார். மாணவிக்கு தேவையான கல்லூரி கட்டணம், உணவு, தங்கும் விடுதி, போக்குவரத்து செலவு உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது. கல்விக்கென இதுபோன்ற திட்டத்தை வழங்கிய முதலமைச்சருக்கு மாணவியும் அவரது பெற்றோரும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். நான் தமிழ்நாடு அரசோட நான் முதல்வன் திட்டத்தின் கீழே படித்து இப்போது தாய்வானில் இருக்கக்கூடிய குன்ஷான் யூனிவர்சிட்டியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 3rd இயர் படிச்சுட்ருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. என் பொண்ணு அந்த இடத்துக்கு போன முன்னாடி எந்த பங்கும் கூடாலையும் ஓடி வந்து கை பிடிச்சி நல்லாகிறேன்னு பேசுகிறாங்க, நல்லா பாப்பான்றாங்க. இந்த பேர் புகழுக்கு சொந்தக்காரர் தமிழக முதலமைச்சர் ஐயா தான். காலம் போக நாங்கள் நன்றி கடன் பட்டுக்கிறோங்க. இப்போவும் நல்லா படிக்கிறாங்க, இனிமேலும் நல்லா பெருமை சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. கவர்மெண்ட்டால் எங்கள் ஊருக்கு பிள்ளைங்க நல்லா பெருமை சேர்த்து கொடுத்துருக்காங்க. 2 பேருமே நல்லா படிக்கிறாங்க. அரசாங்கமும் நல்லா படிக்க வைக்குது. எல்லா செலவும் அவங்களே ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கு. படிப்பு முடிகிற வரைக்கும் கவர்மெண்ட்டே எல்லா செலவும் ஏற்றுக்குங்க. முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எனக்கு நன்றி. மாணவி ஜெயஸ்ரீயின் சகோதரர் பாலாஜி 7.5% இடஒதுக்கீட்டில் தேர்ச்சி பெற்று தற்போது கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பயின்று வருவது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி அரசு மாதிரி பள்ளியில் படித்து தைவானில் கல்வி உதவித் தொகையுடன் உயர்கல்வி பயின்று வரும் மாணவி ஜெயஸ்ரீ குறித்து வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஸ்டாலின் திராவிட மாடல் என்று குறிப்பிட்டு மாணவிக்கு வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ந்து துன்புறுத்தினால் அந்நாட்டிலிருந்து லவங்கத்தை வாங்கப் போவதில்லை என சேலம் மளிகை வர்த்தக நலசங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சேலம் செவ்வாய்ப்பேட்டை மளிகை வர்த்தக நல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் சங்கத்தின் தலைவர் திரு நடராஜன் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு நடராஜன், தமிழக மீனவர்களை துன்புறுத்துவது நீடித்தால் இலங்கையிலிருந்து எந்த பொருளையும் வாங்கக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். இலங்கை அரசு மறுபடியும் இதுபோல துன்புறுத்தினாலும் அவருடைய படகுகளை பறிமுதல் செய்தாலும் அங்கிருந்து வரக்கூடிய குறிப்பாக லவங்கம் போன்ற பொருட்களை, சிலோந்து வரும் பொருட்களை நாங்கள் வாங்க மாட்டோம், விற்க மாட்டோம் என்பதை உறுதியாக கூறுகிறோம். உளுந்து ஆந்திராவிலிருந்தும், துவரை கர்நாடகாவிலிருந்தும், கடலை பருப்பு மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்திலிருந்தும், பூண்டு மகாராஷ்டிராவிலிருந்தும் வருவதால் இவற்றின் விலையேற்றத்துக்கு தமிழக அரசோ வணிகர்களோ பொறுப்பில்லை எனவும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது. 12வது ஆசிய கோப்பை ஹாக்கி தொடர் பீகார் மாநிலம் ராஜ்கிர் நகரில் நடைபெற்றது. 8 அணிகள் பங்கேற்ற லீக் சுற்றில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் இந்தியா, தென்கொரியா, மலேசியா, சீன அணிகள் சூப்பர் 4 சுற்றுக்கு தகுதி பெற்றன. இந்த சூப்பர் 4 சுற்று போட்டியில் முதல் 2 இடங்களை பிடித்த இந்தியாவும் தென்கொரியாவும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறின. பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்திய வீரர்கள் தொடக்க முதலே பந்தை தங்களது முழு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து ஆதிக்கம் செலுத்தினர். ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 4-1 என்ற கோல் கணக்கில் வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இந்திய அணியில் தில்பிரீத் சிங் 2 கோல்களும், சுர்ஜித் சிங் மற்றும் அமித் ரோகிதாஸ் தலா 1 கோலும் அடித்தனர். தென்கொரியா தரப்பில் சாண்டைன் 1 கோல் அடித்தார். இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி அடுத்த ஆண்டு நடைபெறும் உலகக்கோப்பை போட்டிக்கு நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. ஏற்கனவே 2003, 2007, 2017 ஆகிய ஆண்டுகளிலும் இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் முக்கிய செய்திகள்.
புதினுக்கு சாதகமாக செயல்பட்டதாக ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டிய நிலையில் ரஷ்யா மீது கூடுதல் பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். காசாவில் தொடர்ந்து குடியிருப்பு கட்டடங்களை இஸ்ரேல் ராணுவம் தகர்த்து வரும் நிலையில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 65,000 நெருங்கி வருகிறது. உலகின் பல்வேறு நாடுகளில் பிளட் மூன் எனப்படும் நிலவு செந்நிறமாக மாறும் சந்திர கிரகணத்தின் அதிசய நிகழ்வை மக்கள் கண்டு ரசித்தனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.